ஜனவரி 12, 2024 மகாராஷ்டிரா மாநிலம் மும்பாயில் இருக்கிற அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற வடாலா அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு 12 வயது சிறுவன் அன்றைக்கு வழக்கம் போல பள்ளிக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறான். திரும்பி வந்த பிறகு அம்மா நான் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போனவன் அன்று இரவு திரும்பி வரவே இல்லை. அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சிறுவனை காணோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அவங்களுக்கு அந்த பையனை பற்றின எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. உடனடியாக அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸாரும் அந்த ஏரியாவுக்கு விரைந்து வந்து அந்த பகுதி முழுவதும் தேடுறாங்க. ஆனால் போலீஸாராலையும் அந்த சிறுவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல அந்த பகுதியிலேருந்து யாராவது காணாமல் போயிருக்கிறாங்களா அப்படின்னு போலீஸார் விசாரித்த போது அப்படி யாரும் போகவும் இல்லை. அதனால போலீஸாருக்கு உடனடியாக அந்த பகுதியில் வாழ்கிறவங்க மேலே சந்தேகமும் வரவில்லை. போலீஸார் தங்களுடைய தேடுதல் வேட்டையை பிற பகுதிகளில் அப்படியே வைடன் பண்ணிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த பகுதியில் இருந்த ஒரு கடை, கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு மளிகை கடை, அந்த மளிகை கடையுடைய உரிமையாளர் தன்னுடைய கடையில் இருந்த சிசிடிவி ரெக்கார்டிங் இருக்குது இல்லையா, அதை முந்தா நாள் ரெக்கார்டிங்கை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் பார்த்தபோது இந்த காணாம போன 12 வயசு பையன் இருக்கான் இல்லையா, அவன் இன்னொரு ஆள் கூட, அந்த ஆளும் அந்த பகுதியிலே வாழ்ற ஒரு ஆள் தான். அந்த ஆள் கூட இந்த பையன் நடந்து போறத பார்க்குறாங்க. அந்த ஆள் இந்த பையனுடைய தோல்ல கையை போட்டு அழைச்சிட்டு போறத சிசிடிவியில பார்க்குறாங்க. உடனடியாக அந்த மளிகை கடைக்காரர் இந்த பையனுடைய பெற்றோருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் காட்டுறாரு. உடனடியாக அந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆளை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க. அந்த ஆளு யாரா அப்படின்னா ஒரு 39 வயதான பிப்புல் ஷிகாரி அப்படிங்கிற ஒரு ஆளு அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிய வருது. அந்த ஆளை மக்கள் கொண்டு வந்து போலீஸாரிடம் ஒப்படைக்கிறாங்க. போலீஸாரும் அவனை தங்களுடைய பாணியில 4 தட்டு தட்டி விசாரிக்கிறாங்க. ஆனாலும் போலீஸாருக்கு அவன் மேல சந்தேகம் வரல. ஏன்னா அவன் தெளிவான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆமாம் சார், நான் தான் கூட கூட்டிகிட்டு போனேன், என்கிட்ட பிஸ்கட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டான், நான் வாங்கி கொடுத்தேன், அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டான், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை பாருங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு சாராய கடைக்கு போனேன், அங்கே தனியாக தான் இருந்தேன், எல்லாமே சொல்கிறான். அதற்கான ஆதாரங்களையும் போலீஸார் விசாரித்த போது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இவனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததுல முகமெல்லாம் அடிபட்டு ரத்தம்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதனால முகத்தை கழுவுறதுக்காக போலீஸார் இவனை அனுமதிக்கிறாங்க. வெளியில இருக்கிற பைப்ல கைகால முகத்தை எல்லாம் கழுவிட்டு இருக்கிறான் இவன். போலீஸார் கொஞ்சம் அசந்த நேரத்துல இவன் என்ன பண்றான், அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அவன் எஸ்கேப் ஆயிட்டான் தெரிஞ்ச உடனே போலீஸார் பறந்துகிட்டு போய் அந்த பகுதி முழுவதும் தேடுறாங்க. ஆனா அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி போன உடனேயே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருது. இந்த ஆலத்தி காடுகள் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மேங்க்ரோவ் பிச்சாவரத்துல எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்குள்ள போய் இவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறான். போலீஸாரால கண்டுபிடிக்க முடியவில்லை. போலீஸார் தங்களுடைய தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்துறாங்க. ஆனாலும் கூட போலீஸாரால அதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நாட்கள் உருண்டோடுது, நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது. ஆனால் போலீஸார் எவ்வளவோ தேடியும் கூட இந்த பையனுடைய உடலையோ அல்லது இந்த ஆள் ஓடி போனாலே அவனையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. மார்ச் 5, 2024 அன்றைக்கு காலையில் வழக்கம் போல மீன் பிடிப்பதற்காக அந்த பகுதியுடைய ஆலத்தி காடுகள் இருக்குது இல்லையா, அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்குள்ள போயிருக்கிறாரு ஒருத்தர். அந்த மீனவருடைய கண்ணுல அந்த ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சிக்குது. அது என்னன்னா, அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்குள்ள அந்த செடிகளுக்குள்ள ஒரு கை ஒன்று இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியவே அவர் பக்கத்துல போய் பார்க்கறாரு. போய் பார்த்தா ஒரு மனித கை, ஒரு சின்ன சைஸ் மனித கை ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்குது. அதை ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி எடுத்து அதுக்குள்ள சுத்தி அதுக்குள்ள இருந்து கை நீட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறாரு. உடனடியாக அலறி அடிச்சுக்கிட்டு போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. போலீஸார்
போலீசார் அங்க விரைந்து வர்றாங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு ஃபிளெக்ஸ் இருக்குல்ல, நம்ம டிஜிட்டல் பேனர், அதுல சுத்தி ஒரு 10-12 வயது பையனுடைய உடல் கிடக்கிறத பார்க்கறாங்க. அதை எடுத்து பார்த்தபோது அந்த உடைகளை எல்லாம் வைத்து பார்த்தபோது அது 2 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன அந்த சிறுவனுடைய உடல் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த சிறுவனை கொலை செய்துட்டு தான் அந்த ஆள் ஓடி இருப்பான் போல் இருக்குது அப்படின்னு போலீசாருக்கு தோணவே போலீசார் தீவிரமான தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. அந்த ஷிக்காரி எங்க ஓடுனா ஏதுன்னு போலீசார் எங்கெங்கயோ தேடி பார்க்கறாங்க. ஆனா போலீசாருக்கு எந்த விதமான தகவலுமே கிடைக்கல. நாட்கள் உருண்டோடுது, நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. ஆனா போலீசாரால இந்த ஷிக்காரி எங்க போனா ஏது போனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அந்த வழக்கு அப்படியே கிடப்புல போடப்படுது. இந்த சிறுவனுடைய கொலை சம்பவம் நடந்து சுமார் 1 வருடங்களுக்கு மேலாயிடுது. அதற்கு பிறகு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சார்ஜ் எடுத்துக்கு வர்றதுக்கு வர்றாரு டிசிபி ஆன பிரசாந்த் கான். அவர் வந்து இந்த கிடப்புல ஓட்ட கேஸுகளை எல்லாம் கிளறி பார்த்த போது இந்த கேஸும் வெளியில வருது. இந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஷிக்காரி யாரு என்ன ஏதுன்னு தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஷிக்காரி கூட இன்னொருத்தர் இருந்திருக்கிறான், ஒரு ஃப்ரெண்டாக. அவன் வந்து கூட சேர்ந்தா வீடு எடுத்து தங்கி இருந்திருக்கிறான். அவன் இன்னும் அந்த ஊர்ல தான் இருக்கிறான். அவனை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அவன் மூலமாக சில தகவல் தெரியுது. அவன் என்ன சொல்றான்னா, சார் எனக்கு பெருசா அவனை பத்தி தெரியாது, ஆனா அவன் வந்து இதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல சோனாகாச்சி இருக்குது இல்லையா, அங்க வந்து ஒரு பிம்பா இருந்தான். அங்க ஒரு மாமா வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருத்தனாக இருந்தாங்கிறது தெரியும். அங்க இருந்துட்டு அவன் இங்க வந்துட்டான், ஃபேமிலி எல்லாம் இல்ல அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க சார். இங்க வந்த பிறகும் அவன் அதே போன்ற மாமா வேலையை செய்வதற்கு தான் அவன் வந்து முற்பட்டான். அது வந்து இங்க வந்து அவ்வளவு எளிதாக இல்லை அப்படிங்கிறதுனால அவன் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சார். அப்படி வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இருக்கிற காலத்திலேயே அவன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்தெல்லாம் இரும்பு வயரு, காப்பர் வயரு, இந்த மாதிரியான சாமானங்களை எடுத்து திருடி வித்து அதன் மூலமா காசு பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நஞ்சம் இல்லை சார், தினம் 2000-3000 அதுல இந்த திருட்டு வேலையிலே பார்த்துருவான் அவன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லவே உடனடியாக ஒரு போலீஸ் டீம் வெஸ்ட் பெங்காலுடைய ரெட் லைட் ஏரியாவான சோனாகாச்சிக்கு போறாங்க. அங்க போய் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இவனுடைய புகைப்படத்தை கொடுத்து போலீசார் விசாரிக்கிறாங்க. அங்க போய் போலீசார் விசாரித்தா அப்படியே குபீர்னு பயங்கரமான தகவல் எல்லாம் போலீசாருக்கு வருது. அது என்ன அப்படின்னாக்க, அவன் ஏற்கனவே 2 கொலைகளை செய்துட்டு ஜெயிலுக்கு போனா அப்படிங்கிறது தெரிய வருது. ஏப்ரல் 2012 இவன் இந்த ஷிகாரி இருக்கான் இல்லையா, இவன் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் அவளுடைய மகள் 2 பேர்த்தையும் கொண்டிருக்கிறாங்க. இவன் வந்து இவனுடைய மனைவியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை வேறொருத்தரை கல்யாணம் பண்ணி அவர் மூலமாக ஒரு குழந்தையும் இருந்திருக்குது. அந்த குழந்தைக்கு 2 வயது தான் ஆகி இருந்திருக்குது. இவன் வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த 2 வயது குழந்தை தடையாக இருந்தது, தொந்தரவாக இருந்ததுன்னு சொல்லி அந்த 2 வயது குழந்தைய கொண்டிருக்கிறான் முதல்ல. அதை கண்டு அலர்ன அவனுடைய மனைவியையும் அங்கேயே ஸ்பாட்லயே வச்சு இவன் கொடூரமாக கொண்டிருக்கிறான். அந்த வழக்கில் தான் இவனை பிடிச்சி போலீசார் உள்ள தள்ளி இருக்கிறாங்க. 2016 இவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு இவனை ஜெயிலில் வச்சிருந்திருக்கிறாங்க. 2012 இருந்து ஜெயிலே தான் இருந்திருக்கிறான். 2011 கோர்ட் வந்து இவனுக்கு பெரோல் கொடுக்குது. பெரோல்ல வெளியில வந்தவன் கொஞ்ச நாள்லயே திடீர்னு ஊரை விட்டு ஓடி போயிடுறான், பெரோல ஜம்ப் பண்ணிடுறான். அதனால அந்த பகுதியில் போலீசார் இவனுக்கு ஒரு அலர்ட்டையும் கொடுத்துருந்துருக்கிறாங்க. அதனால இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அங்க இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தப்பிச்சு நேரா மும்பாய் வந்து இறங்கி இருக்கிறான். மும்பாய் வந்து இறங்கி அங்க ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கிறான். அங்க சில புதிய நண்பர்களை ஏற்படுத்திக்கிட்டு அதுல ஒரு ஃப்ரெண்டு மூலமா தான் ரூம் எடுத்து அங்க தங்கி வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கிறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே போலீசார் அலறி அடிச்சுக்கிட்டு இவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்தியா முழுவதும் ஒரு ரெட் அலர்ட்டை கொடுக்கறாங்க. இந்தியா முழுவதும் இவனுக்கு வலை விரித்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக இவன் வந்து இதற்கு முன்பு ஒரு பிம்ப்
பிம்பாக தானே இருந்திருக்கிறான். வெஸ்ட் பெங்கால்ல சோனாகாட்சியில் இருந்திருக்கான், அதே மாதிரி மும்பாய் வந்தும் பிம்ப் வேலை தான் பார்க்கறதுக்கு முயற்சி செய்திருக்கான். அதனால இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த ரெட் லைட் ஏரியாக்கள்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு குறிப்பாக இந்த தகவலை அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா ரெட் லைட் ஏரியாலையும் இந்த மாதிரி ஒரு பிம்பு சுத்துறானா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படி போலீசார் இந்தியா முழுவதும் வலை விரித்து தேடிய போது புதுதில்லியில் இருக்கிற ரெட் லைட் ஏரியாவான காஸ்டின் பேஷன் ரோட் அப்படிங்கிற பகுதியில் இவன் சுத்தி திரிகிற விஷயம் போலீசாருக்கு கிடைக்குது. உடனடியாக அவனை பிடிச்சு மும்பாய்க்கு கொண்டு வர்றாங்க. மும்பாய்க்கு வந்து போலீசார் விசாரணையை தொடங்குறாங்க. அவங்க விசாரணை தொடங்கின போது மேலும் மேலும் பல அதிர்ச்சிகள் அவங்களுக்கு கிடைக்குது. அதுல முதலாவது என்ன அப்படின்னா, அந்த 12 வயது பையனை இவன் தான் கொன்னான், பாலியல் வன்கொடுமை செய்து கொன்னேன் நானு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதோட போலீஸ் நிறுத்தாம போலீசார் இவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சதால கண்டிப்பாக இதற்கு மேல கொலைகளை செய்திருப்பான் அப்படின்னு சொல்லி போலீசார் தங்களுடைய வழக்கமான கிட்டுக்கு பிடி விசாரணையை போடுறாங்க. போலீசாரோட அந்த கிடுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத இவன் மேலும் சில கொலைகளை தான் செய்ததை ஒப்புக்கொள்றான். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மும்பையில் வேறொரு பகுதியில் இவன் வேறொரு நண்பரோடு அமர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த நண்பர் அவனோடு கொஞ்ச காலமாக நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. அந்த நண்பர்கிட்ட இந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பெரோல்ல இருந்து நான் தப்பிச்சு வந்தேன் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி இருந்திருக்கிறான். இவங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு எல்லாம் சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்த போது அதுல ஏதோ ஒரு வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் வந்தபோது அவனுடைய நண்பர் என்ன சொல்லியிருக்கிறார், அப்படியே இங்க வேற ஒழுங்க மரியாதையே நீ என்னை அனுசரிச்சு போலினா நீ பெரோல்ல தப்பிச்சு வந்தவன் நான் போலீஸுக்கு சொல்லிடுவேன் அப்படின்னு அவன் விளையாட்டாக சொன்னதாக தெரியுது. அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டவன் அவனை அன்றைய இரவு அவனை நைஸாக மும்பாயுடைய அவுட்டருக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு அவனை கொன்னுட்டேன். அவனை கொன்னு இதே போன்ற அலையாத்தி காடுகள்ல வீசிட்டேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுவரைக்கும் அவன் 5 கொலைகளை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறான். நண்பர்களே, ஒரே ஒரு சிறுவனுடைய காணாமல் போன கேஸ்ல தேட துவங்கிய போலீசார் இந்தியாவுடைய ஒரு பெரிய சீரியல் கில்லரையே பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கணும். பை பாய்.